ஆல் இந்த வீடியோல ஏஜஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே வயது கணக்குகள். ஓகே, நம்ம டைரக்டாகவே சம்முக்குள்ள வந்து போயிடலாம். ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் ஃபாத்திமா அண்டு அகமது, இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:8. அதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3x 8x எழுதிக்கலாம். ஓகே, சம் ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ். ஓகே, இதுதான் அவங்களோட ஏஜ், சம் ஆஃப் தேர் ப்ரெசன்ட். இது ஆட் பண்ணா 44 வருது அப்படின்னு சொல்லி. அப்போ 11x தான் 44 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 4. புரிஞ்சுக்கிட முடியுதா? எக்ஸோட வேல்யூ என்னது 4. ஓகே ஓகே, அப்போ இவன் 3x அப்படின்னா இவனுக்கு 12 வயசு இருக்கும். இவன் 8x அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸ வேல்யூ சப்ஸ்டிட் பண்றான் 3 × 4. அதே மாதிரி இங்க 8 × 32. இவங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் தான் கொஸ்டின்ல கேட்டு. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இவங்களோட ரேஷியோ ஏஜ் ரேஷியோ வந்து 3:8 இருக்கு. இவங்களோட சம் ஆஃப் தயர் ஏஜ், இதை 3x எடுத்துக்கிட்டேன், இதை 8x எடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணா என்னது 11x. 11xோட வேல்யூ 44 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னது 4. எக்ஸ் 4 அப்படின்னா 3x அப்படின்னா இது என்னது 12 மாறிடும். 8x அப்படின்னா 8 × 4 என்னது 32 மாறிடும். ஏன் அப்போ இவங்க கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க, இவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 32க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு 20. புரிஞ்சுட்டா? செகண்ட் சம், the ratio of father to son. ஃபாதருக்கும் சன்னுக்கும் இடையில உள்ள ரேஷியோ. இவர் 7x, இவர் 3x. அதாவது 7:3 கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7:3 கொடுத்துருப்பாங்க. நம்ம 7x 3x எடுத்து எழுதியாச்சு. The product of their ages, product of their ages, 7x-ஐயும் 3x-ஐயும் மல்டிப்ளை பண்ணா 756 வருதான். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஓகே, ஏஜ் ஆஃப்டர் எனக்கு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரேஷியோ. ஏஜ் ஆஃப்டர் 6 ரேஷியோ அண்ட் ரேஷியோ ஆஃப்டர் 6 இயர்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 21x² equal to 756. x² equal to 756/21. ஓகே, இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6. ஓகே, 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், x² equal to 36 அப்படின்னா x equal to 6. ஓகே, அப்போ ஃபாதரோட ஏஜ் 7x இருக்கா, இப்போ 7 × 6 42. இவன் பார்த்தீங்கன்னா 3 × 6 18. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து என்னது ப்ரெசன்ட் உள்ளது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப்டர் 6 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ உள்ள ப்ரெசன்டேஜ் வந்து 42 18. அப்போ இவருக்கும் 6 வயசு கூடும், 48 மாறுவாரு. இவனுக்கும் 6 வயசு கூடும், 24 மாறும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 24 ஒரு மட்டும் 24. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1. கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, the ratio of father and son 7x 3x. ஓகே, the product of their ages, இவங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கின்ட்டாங்க 756 கிடைக்கின்ட்டாங்க. அப்போ 7 3 சார் 21, x × x x², 756. இதை அடிச்சு கொடுத்து கேன்சல் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சதை இந்த இடத்துல வேல்யூ பிளேஸ் பண்ணா ஃபாதரோட ஏஜ் 42 கிடைக்குது, சன்னோட ஏஜ் 18 கிடைக்குது. ஆனால் கொஸ்டின்ல அது கேட்கல, பர்சன்டேஜ். கொஸ்டின்ல 8 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கேன். 42லேருந்து 8 6 கூட்டினா 6 வருஷத்துக்கு அப்புறம், 18லேருந்து 6 கூட்டினா 20. இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்டாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின், இந்த ரேஷியோ ஆஃப் ஆஷா அண்ட் லதா. ஆஷாவும் லதாவும் இவங்களோட ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:6. அதாவது என்ன சொல்லியிருக்கேன் 5x 6xன்னு அர்த்தம். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ் 6x, 6xக்கும்
டிஃபரன்ஸ் 5xக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வயது வேறுபாடு 6ன்ட்டாங்க. அப்போ 1x ஈக்குவல் டு என்னது 6. அப்போ 5 இன்ட்டு ஒரு ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து 6. ஓகே, இங்கேயும் எக்ஸோட வேல்யூ என்னது 6. அப்போ இதோட ஏஜ் வந்து 30 வந்திருக்கும், இதோட ஏஜ் வந்து என்னது 36 வந்திருக்கும். ஓகே, லதாஸ் 6 years, then லதாஸ் ஏஜ் ஆஃப்டர் 5 years. லதாவோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன? லதாவோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 36. அது கூட 5 வயசை கூட்டினீங்க அப்படின்னா அவரோட வயசு 41. சார் புரிஞ்சுக்கிட முடியுதா? உங்களோட ஃபர்ஸ்ட் உள்ள ரேஷியோ என்ன இருக்கு? 5x 6xன்றது. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ், இந்த ஏஜ் டிஃபரன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? ஏஜ் டிஃபரன்ஸோட வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க. 6x மைனஸ் 5x ஈக்குவல் டு என்னது 6. இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா பாசிட்டிவா வரணும். ஏன்னா ஏஜஸ்ல கண்டிப்பா நெகட்டிவ் வரவே வராது. நெகட்டிவா என்ன பண்ணாது, வரவே வராது. அதனாலதான் 6x மைனஸ் 5x ஈக்குவல் டு 6. அப்போ இதை கழிச்சிங்கன்னா 1x ஈக்குவல் டு 6. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 6ன்னு இருந்துச்சு. இதுல எக்ஸுக்கு பதிலா 6 போட்டாச்சு, இங்கேயும் எக்ஸுக்கு பதிலா 6 போட்டாச்சு. ஆஷாவோட வயசு 30, லதாவோட வயசு 36. லதா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவளோட வயசு எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. +5 40. ஓகே, ஓகே, அடுத்து fourth sum. ஓகே, the total ages of அமித் and சாம். அமித்தும் சாமோட டோட்டல் ஏஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 61 கொடுத்துருக்காங்க. ஓகே, அமித் இஸ் 3 years younger than சாம். இப்போ அமித்தோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவனை காட்டுல 3 வயசு கம்மி சாம். அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேங்கிறது புரியுதா? அமித்தோட வயசு சாமோட வயசை காட்டிலும் 3 வயசு கம்மி. இப்போ சாம் வந்து 35 வயசு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அமித் வந்து எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 32 இருப்பான். நான் அது வந்து இதை நம்ம நியூமரிக்கே நம்ம சொல்ல முடியாதுங்களா, இவன் எக்ஸ் இருந்தானா அவனால இருந்து 3 கழிச்சிங்கன்னா அமித்தோட வயசு கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். சீக்வல் டு 61 சம். இதை ஆட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 3 is equal to 61. 2x minus equal to 61 plus 3. 2x equal to 64. x equal to 32. ஓகே, இப்போ சாமோட வயசு, சாம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கேன், 32. அமித், அமித் என்னது 32 மைனஸ் 3. 32 மைனஸ் 3 எவ்வளவு? 29 வயசு. ஓகே, ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் சாம் பிஃபோர் 5 years? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சாமோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 32. 32ல இருந்து 5 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 27. இதுதான் சாமோட 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்து போலாமா? கஜாவோட வயசும் அரவிந்தோட வயசும் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6x/x. ஓகே, இப்போ சம் ஆஃப் தேர் ஏஜஸ், உங்களோட சம், அதாவது 11x எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 55 கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 5. அப்போ இவன் வந்து எக்ஸ்னா 30 வயசு, இவன் வந்து 5 × 5 25. பிரச்சனை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் 7 years, 7 வருஷம் கழிச்சு. இவனுக்கு 7 வயசு கூடும், இவனுக்கும் 7 வயசு கூடும். 32 அவ்வளோ ஈஸியாக.
15. Yeah. A woman was 28 years older than woman son. சன்னுக்கு எக்ஸ் வயசு இருந்தது அப்படின்னா உமன் வந்து 28 வயசு போட்டு புரிஞ்சுக்கிற முடியுதா? 28 வயசு கூட இவனை எக்ஸ் அப்படின்னா இவன் வந்து 28 கூட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன் 3 இயர்ஸ், இன் 3 இயர்ஸ் இப்போ இவனுக்கும் 3 வயசு, இன் 3 இயர்ஸ் இவனுக்கும் 3 வயசு கூடும், இவனுக்கும் 3 வயசு. 3 இயர்ஸ்னு 3ஆல மல்டிப்ளை பண்ணுறாரு, 3 டைம்ஸ்னா தான் மல்டிப்ளை பண்ணணும். 3 more இல்லைன்னா 3 less அப்படின்னா ஆடர்ஸ் அப்படிதான் பண்ணணும். ஓகே, 3 years twice the age of your son. ஓகே, இவங்க ஒரு மடங்கு இருந்தாங்கன்னா சன்னரோட 2 மடங்குன்னு அர்த்தம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் உமனோட வயசு சன்னை காட்டில 28 வயசு கூடன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 3 வருஷம் கழிச்சு, அதனால இங்கேயும் +3 போட்டேன், இங்கேயும் +3 போட்டேன். சன்னோட வயசு 2 மடங்கு இவங்களோட வயசை காட்டணும். இவன் ஒரு பங்கு இருந்தாலும் சன்னு 2 மடங்கு இருக்காங்க. மல்டிப்ளை பண்ண என்னது, எக்ஸ் ப்ளஸ் 31 எக்ஸ் ப்ளஸ் 31 ஈக்குவல் டு, இது வந்து ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா இவங்க 2 மடங்கு இருக்காங்க, இவங்க 1 மடங்கு இருக்குன்னா ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம். இதையும் மல்டிப்ளை பண்ணி 2x + 6. வேரியபிள்ஸோட எக்ஸ் கூட நம்பர்ஸ் கூட 2x - x ஈக்குவல் டு 25. x இஸ் ஈக்குவல் டு 25. ஓகே, அப்போ சன்னோட வயசு எவ்வளவு, எக்ஸ் தானே 25. உமனோட வயசு எவ்வளவு, 25 + 28 53. உமனோட வயசு 53, சன்னோட வயசு 25. ஜஸ்ட் கான்செப்ட் தெளிவா இருந்தால் எல்லா சம்மையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏபி, ஏ இஸ் 5 years older than பி. அப்போ இவனை வந்து 5 வயசு, இவனுக்கு எக்ஸ் இருக்குன்னா 5 years older, இவனை காட்டிலும் இவன் 5 வயசு கூட உள்ளவன், 5 years older. ஏ இஸ் 5 years older. த டோட்டல் கரண்ட் ஏஜ் அப்படின்னு இதான் கரண்ட் ஏஜ் ப்ரெசன்ட். இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 33 வருது அப்படின்னு. அப்போ 2x + 5 is equal to 33. 2x is equal to 28, x equal to 14. Okay, what will be the age of b? இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. 14 + 5 அப்படின்னா ஏயோட வயசு 19, பியோட வயசு 14. பியோட வயசு வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. அப்போ 20. ஓகே, ஏ இஸ் 5 years older than பி. அப்போ பிக்கு வயசு கம்மி, இதை காட்டிலும் 5 வயசு கூடன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 வரையும் கூட்டினா 33 அப்படின்ட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். எக்ஸ் பியோட வயசு பி 14, ஏயோட வேல்யூ எக்ஸ் 15, 14 + 5 19. 7 வருஷம் கழிச்சு பியோட வயசு வாங்கிருக்கோம் 22. அடுத்து 9 வருஷம். ஏபின்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 years. இது ரேஷியோ இல்லை, 50 years. ஏதோ ஒரு வருஷத்துக்கு கழிச்சு 36 + x வருஷம் கழிச்சு இவனுக்கும் +x வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:4. ஓகே, 144 + 4x ஈக்குவல் டு 150 + 3x. இதை எங்கே கொண்டு போங்க, 4x - 3x ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு 6. ஓகே, 6 வருஷம் கழிச்சு இவங்களோட ரேஷியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33. கரெக்டான செக் பண்ணி பார்த்துருமா? 36 இப்போ இருக்கிற ஏஜ், 50 இப்போ இருக்கிற ஏஜ். இவனுக்கு 6 கூடும், இவனுக்கு 6 கூடும். இப்போ இவன் 56ன்னு மாறும், இவன் 42. 7 8s are 56, 7 6 are 42, 3s are 4s are. கரெக்ட் ஆயிட்டா? என்னோட ரேஷியோ கரெக்ட் ஆயிட்டா? எத்தனை வருஷம் கழிச்சுன்னு தெரியாதனால என்னோட இப்போ உள்ள ஏஜ்
ப்ளஸ் எத்தனை வருஷம் கழிச்சுன்னு தெரியாதனால இங்கேயும் எக்ஸ் ஆட் பண்ணேன், இங்கேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ் ஆட் பண்ணேன். உங்களோட வயசு ரேஷியோ 3:4 மாறும். 3/4 அப்படின்றது அர்த்தம். ஓகே, கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏஜஸ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப ரொம்ப. மீனோட ஏஜ் 38. மீனோ டாட்டர் ஏஜ் 8. 8 இயர்ஸ், 38 இயர்ஸ். மீனு எவ்வளவு வருஷம் கழிச்சு டபுள் மாறுவான்னு கேட்டிருக்கீங்க. 38 பிளஸ் எனக்கு எக்ஸ், இது 38 பிளஸ் எக்ஸ் எவ்வளவு வருஷம் கழிச்சு in how many years மீனு will be double. அப்போ மீனு தான் என்னது, இது மீனு, இது என்னது மீனோட டாட்டர். மீனு வந்து டபுள் மாறுவாங்க. சால்வ் பண்ணணும் இருந்துச்சு. 38 plus x is equal to 16 plus 2x. இதை கொண்டு போய் வச்சுன்னா 22 is equal to x. 22 வருஷம் கழிச்சு, இப்போ இருக்கிற வயசு 38, இவருக்கு 8, இதுல 22 வருஷம் கழிச்சு 2:1 மாறும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துருமா? 22னா 60 வயசு. ஓகேயா, 8 பிளஸ் 22 போட்டிங்கன்னா 30 வயசு. இப்போ 30 மட்டும் 32, 2:1 ரேஷியோ கிடைச்சிருதா? ஓகே, the age of the present age of Mithali and Sabha, உங்களோட ரேஷியோ வந்து 4x 7x இருக்கு ப்ரெசன்ட்ல. ஓகே, இட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் their ages. It's the difference between the it's the difference between the present age of Shaba. Shabaவோட present age, difference between present age of Sabha and Mita after 5 years. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். After 5 years உங்களோட டிஃபரன்ஸ் ரேஷியோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13. அப்போ சபாக்கு பிரச்சனை இல்லை, 7x எடுத்தாச்சு. மித்தா வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் இருந்தாங்க. மித்தா வந்து இப்போ 4x இருக்கானா, 4x + 5. இவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டாங்க, 13. கொஸ்டின் ஃப்ரேமிங் ரொம்ப ரொம்ப 7x - 4x - 5 = 13. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3x = இது அங்கே போச்சுன்னா 18, x = என்னது 6. 6 தெரிஞ்சு போச்சா? இப்போ மித்தாவோட பர்சன்டேஜ் 4 × 6னா 24. மித்தாவோட ஏஜ் 7 × 6னா 42. அவ்வளோ. ஓகே, சம் ஆஃப் their ages 24 + என்னது 42 = 66. கொஸ்டின் ஃப்ரேமிங் ரொம்ப முக்கியம். ஷபாவோட பர்சன்டேஜும் மிதாவோட ஆஃப்டர் 5 இயர்ஸும் டிஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 13 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதான் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். The current ages of Natasha, sum of and கிருஷ்ணன் = எவ்வளவுன்ட்டாங்க, 50ன்ட்டாங்க. 10 வருஷத்துக்கு கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நட்டாஷால இருந்து 10 வயசு கழிக்கணும். கிருஷ்ணால இருந்து என்ன பண்ணணும், 10 வயசு கழிக்கணும். கிருஷ்ணா will be twice. கிருஷ்ணா will be twice. 2 times the கிருஷ்ணாவோட 10 வயசுக்கு முன்னாடி equal to கொஞ்சம் மாற்றி எழுதணும், 10,000 கேப்ல ஒரு நிமிஷம் 10 நிமிஷம். நட்டாஷாவும் கிருஷ்ணாவோட பர்சன்டேஜ் வந்து 50. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நட்டாஷால இருந்து 10 கழிச்சாச்சு, கிருஷ்ணால இருந்து 10 கழிச்சாச்சு. கிருஷ்ணாவை ட்வைஸ் ஆல்டு ஓல்டர். கிருஷ்ணா வந்து
ஒரு பங்கு இருந்தா அப்படின்னா நட்டாஷா 2 பங்கு இருக்கா. ஓகே. 2n minus 20 is equal to k minus 2n minus k is equal to minus 10 plus 20. 2n minus k is equal to 10, n plus k is equal to 5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் அடிச்சுக்கோங்க. 3n is equal to 60, n is equal to n 20 அப்படின்னா இது 20 அப்படின்னா இது கூட 30 ஆட் பண்ணா தான் 50 வரும். புரிஞ்சுச்சா? இப்போ நட்டாஷாவோட வயசு 20, கிருஷ்ணாவோட வயசு 50. இந்த கொஸ்டின் ஃப்ரேமிங் முக்கியம். 10 years ago, Krishna's age will be twice. நட்டாஷால இருந்து 2 பங்கு எடுத்து இது பண்ணாதான் கிருஷ்ணாவோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கும். நட்டாஷாவுக்கும் வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 years ago. ஓகே. ட்வைஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இவனுக்கும் -10 போட்டிருக்கேன், இவனுக்கும் -10 போட்டிருக்கேன். இவன் ஒரு பங்கு இருந்தா அவன் எத்தனை பங்கு இருக்கும்? ஓகே. ரொம்ப கிருஷ்ணாவோட வயசு 30. இதை தானே சால்வ் பண்ணி கிருஷ்ணாவோட வயசு 30. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? The sum of percentage of father and son is equal to 52 years. ஓகே. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 years hence. ஃபாதருக்கும் 4 வயசு கூடும், சன்னுக்கும் 4 வயசு. 4 years hence சன்ஸ் ஏஜ் வில் பி 1/4. சன் ஏஜ் தேவைன்னா இதுல இருந்து 1/4 கண்டுபிடிக்கும். சன்ஸ் ஏஜ் வில் பி 1/4 ஆஃப் ஃபாதர். ஓகே. இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடிச்சு. 4 years hence. 4 years hence. இவனுக்கு 4 கூட்டினா அவனுக்கு நம்மளுக்கு 4 கூட்டணும். சன்னோட ஏஜ் 1/4 ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ். இதை சால்வ் பண்ணினா முடிஞ்சு. எஃப் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4s பிளஸ் 16. இந்த 4 அப்படியே முடியும். எஃப் மைனஸ் 4s இஸ் ஈக்குவல் டு இவங்க போய் கழிச்சிங்கன்னா 12 மாறிடும். எஃப் பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 52. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது மைனஸ் 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 இது கேன்சல் ஆகிடும். -5s ஈக்குவல் டு -40. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே. ஃபாதர் பிளஸ் சன் இஸ் ஈக்குவல் டு 52. எஸ் வந்து 8 வந்துட்டுன்னா 52. ஃபாதர் ஈக்குவல் டு 52 மைனஸ் 8 45. ஃபாதர் ஏஜ். ஓகே. The ratio of நீளம் and டான் வந்து 5x 6x இருக்கு. ஓகே. இந்த ரேஷியோ பிட்வீன் 1/3 ஆஃப் த ஏஜ், 1/3 ஆஃப் த ஏஜ், 1/3 ஆஃப் த நீளம் ஏஜ் 5x/3, half ஆஃப் ஷான்ஸ் ஏஜ், இதில் half ஆஃப் ஷான்ஸ் ஏஜ்னா 3x. சஹானோட ஏஜ் பேர். இது ரெண்டும் இதுவும் நம்பரா இருக்கு, இதுவும் நம்பரா இருக்கு. இது எத்தனை வருஷம் கழிச்சுன்னு இது சொல்லவே இல்லை. இயர்ஸ் நாட் ப்ரொவைடட், ஸோ cannot be determined தான் ஆன்சர். ஓகே. ஏதோ இது இப்படி இருக்கு 5x, அடுத்து இந்த ரேஷியோ எப்படி மாறுது, எத்தனை வருஷம் கழிச்சு எதுவுமே நம்ம சொல்லல, ஏஜ் கேட்டிருக்காங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இந்த மாதிரி லாஜிக்கல் அப்ரோச் கொடுத்துருக்காங்க. பீட்டர், அடுத்து பிரீத்தி. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் பீட்டர் அண்ட் பிரீத்தி 5 வருஷம். ஓகே. பீட்டருக்கும் பிரீத்திக்கும் டிஃபரன்ஸ் வந்து 5. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35 years ago. 35 years ago, 4 times the Peter age is 5 times the
3th இந்த வார்த்தை தான் முக்கியம். 4 times the Peter age equal to 5, 35 years ago. அப்போ பீட்டருக்கு 35 வயசு கழியும், பிரீத்திக்கும் 35 வருஷம் கழியும். ஆனா இது 5 times, இது வந்து 4 times. அவ்வளவு. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. 4PE மைனஸ் வரும் 740 equal to அடுத்து 5 பிரீத்தி மைனஸ் 865. 4 பீட்டர் மைனஸ் 5 பிரீத்தி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 165 பிளஸ் 140. 4 பீட்டர் மைனஸ் 5 பிரீத்தி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25. இது ஒரு ஈக்குவேஷனா, இது ஒரு ஈக்குவேஷனா, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஃபோர் பிஇ மைனஸ் 4PR is equal to 20. The 4 element will be 4 Peter minus 5 Preeti is equal to minus 25. Minus the plus the plus cancel ஆயிரும். 1 Preeti is equal to 45. ஓகே, பிரீத்தியோட வயசு 45 அப்படின்னா பீட்டரோட வயசு 50 இருந்தாதான் கழிச்சா என்ன வர முடியும், 5 வரும். புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே, sum of ages of ABC. இவங்களோட வயசு வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 105ன்ட்டாங்க. இவங்களோட டிஃபரன்ஸ் 5 வருஷத்துல கேப்ல பிறந்துட்டாங்க. இவன் எக்ஸ் அப்படின்னா இவன் 5 வருஷம் கழிச்சு பிறந்தான், இவன் 5 வருஷம் கழிச்சு, இவன் 5 வருஷம் கழிச்சு, இவன் 5 வருஷம் கழிச்சு, எஃப் வரைக்கும் இருக்கு. இவன் 5 வருஷம் கழிச்சுன்னா 25. இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள கேப் 5 இன்ச்சு இருக்கு. 6x plus 75 is equal to 6x equal to 30 is equal to 5. புரியுதா? எக்ஸ்னா இவன் அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவனுக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவனுக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவங்களோட சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6x plus 75 இதோட வேல்யூ 105. எக்ஸ் 5. அப்போ இவனோட வயசு என்ன இருக்கும், 5 இருக்கும். அடுத்த வயசு 10 இருக்கும், அடுத்து 15 இருக்கும், அடுத்து 20, அடுத்து 30 வருஷம். ஓகே, the ratio of அஜய்க்கும் விஜய்க்கும் ரேஷியோ 2:3. 2x வச்சுக்கலாம், 3x வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்போ இவனுக்கும் 4 வருஷம் கழியும், இவனுக்கும் 4 வருஷம் கழியும். இவங்களோட ரேஷியோ வந்து 3/5 இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் x minus n is equal to 30x minus n. ஓகே, x minus 30x is equal to minus 1 plus x is equal to 8. 2xனா 2 into 8னா 14 வருஷம், 3 into 8 அப்படின்னு 23 வருஷம். இதை வேற எப்படி நம்ம ஷார்ட்டா போகலாம்? விஜய்க்கு விஜய் உள்ள ரேஷியோ எவ்வளவு? 3:3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க,
ரெண்டு பேருக்குள்ள கேப் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 இயர்ஸ் ஆகோ. இப்போ எப்போ உள்ள கீழே போட்டு 2 3 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 5. இப்போ இவங்க கேப் டிஃப்ரென்ஸ் ஒன்று போல இருக்கும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 1 அதை கொண்டு இதை மல்டிப்ளை, இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 2 அதை வச்சு இதை மல்டிப்ளை. இப்போ என்ன வரும்? என்ன வரும்? 4 6. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். 1 இருக்கா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த 1 தான் இந்த 4 குறிக்கணும் அர்த்தம். 1 தான் 4ன்னு அர்த்தம். ஒரு பார்ட் 3 பார்ட் அப்படின்னா 12, 5 பார்ட் அப்படின்னா 20. ஓகே, இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இப்படி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சால்வ். இப்போ இது வந்து என்ன வருஷம்னு பார்த்தீங்கன்னா அபோ ஏஜ். இப்போ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஒரு பார்ட்னா இவன் 4 பார்ட்டு, ஒரு பார்ட் வந்து 4ன்னு தெரியும். இப்போ 4 பார்ட்னா இவன் 16, இப்போ 4 பார்ட்னா 24. இப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு? இவனுக்கு 24 வயசு இருக்கு விஜய்க்கு, அஜய்க்கு 16 வயசு, 24 வயசு. எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போ அடுத்த சம் சுரேந்தர் அண்டு அருண், உங்களோட ரேஷியோ வந்து 9:8 இருக்கு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் +5 போட்டிங்கன்னா 10 9 வரும். இப்போ இங்கேயும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா 1, இங்கேயும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா, அதாவது கரெக்டாக இருக்கு. அப்போ அந்த 1 தான் 5 அப்படின்னா ஒரு பார்ட் 5. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு 50ன்னு இருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 45ன்னு இருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 40. டக்குன்னு இது வந்து ஆஃப்டர், இது வந்து ப்ரெசன்ட். percentage of Surendra Reddy. Sudan. Sudan வயசு ஆஷிஷோட வயசு 5:7. ஓகே, 12 years ago கீழே போடு 5:7. இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 1:2 இருக்கு. ரேஷியோ எக்யூப்மெண்ட் டெக்னிக் சொல்லி தந்தான். இந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும், இந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சு இதை மல்டிப்ளை ஒன்று தானே. இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2:4, இங்கே என்ன வரும் 5:7. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா +3 இருக்கு, இங்கேருந்து +3. இப்போ அந்த 3 தான் 12ன்னு அர்த்தம். 3 தான் 12 அப்படின்னா 1 வந்து 4. ஓகே, அப்போ இது எத்தனை வயசு? 4 இருக்கும். இவன் எத்தனை வயசு? 8. இப்போ உள்ளது இவன் 4 20. 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா சுதீர் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகே, ஆஃப்டர் 5 இயர்ஸ் சுதீரோட இப்போ உள்ள ஏஜ் இது பாஸ்ட் 12 வருஷத்துக்கு முன்னாடி. இது என்னது? ப்ரெசன்ட். சுதனோட 5 வருஷம் இப்போ உள்ளது ஏஜ் வந்து 20. இவன்ட்டு வந்து 5 வருஷம் கழிச்சு இவனோட ஏஜ் எவ்வளோ வருது? 25. அதே மாதிரி அஸ்வினோட 5 வருஷம் கழிச்சு அவனோட ஏஜ் எடுத்துன்னா 33. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி ராமு ஸ்ருதி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 டைம்ஸ். ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரேஷியோ ஈக்குவேட் இதோட டிஃபரன்ஸ் வந்து 2, அதாவது இதெல்லாம் மட்டும். இதோட டிஃபரன்ஸ் இதெல்லாம் 3 4 1 2
இதோட கேப்பும் 1 வருஷம், இதோட கேப்பும் 1 வருஷம். 10ன்னு அர்த்தம். 10ன்னு அர்த்தம் அப்படின்னா ராமோட ஏஜ் 3 பகுதி இருக்கு, 30. இவன் ஒரு பகுதி 10. இது எத்தனை? பாஸ்ட் ஏஜ். இது என்ன ஏஜ்? ப்ரெசன்டேஜ். ப்ரெசன்டேஜ் வந்து 20. இது என்னது? 1 10. ஓகே, இட்ஸ் a percentage of percentage of கேட்டது தான் பார்க்கணும். 4 பார்ட் வருது, இது 2 பார்ட் வருது. ஓகே, ஸ்ருதியோட பர்சன்டேஜ் எவ்வளவு? பழைய உள்ள ஏஜ் எவ்வளவு? 10. இது 30 இது 10. ஓகே, 10 வருஷம் கழிச்சு 30 10 வருஷம் கழிச்சு 40 கழிச்சு 10 இருந்த ஸ்ருதியோட ஏஜ் 10 வருஷம் கழிச்சு ராமானுஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஜ் 3:1 பாஸ்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இதோட ஏஜ் வந்து 2:12. என்ன சொல்லியிருக்கேன்? ரேஷியோ ஈக்குவல். இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது? 2. அதை இதான் இதோட டிஃபரன்ஸ் என்னது? 1. 3 1 4. இதோட கேப் பார்த்தீங்கன்னா 1 தான். இதோட கேப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஃபியூச்சர், இது பாஸ்ட். இது நடுவில் இருக்கிறதுல இதான் என்னது? ப்ரெசன்ட். ஓகே, 1 தான் என்னது? 10ன்னு அர்த்தம். இவனோட வயசு 30. இவனோட வயசு 10. இவனோட வயசு 40. 10 வருஷம் கழிச்சு இவனோட வயசு 20. கொஸ்டின்ல பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா இதுலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போனால் பர்சன்ட் கிடச்சிருமா? அப்போ 40லேருந்து 5 வருஷம் முன்னாடி போனால் 35. இங்கே 20லேருந்து 5 வருஷம் முன்னாடி போனால் 15. 10 இருக்கவங்க 5 வருஷம் கழிச்சு 35, 5 வருஷம் கழிச்சு 40. 10 வயசு இருக்கிறவங்க 5 வருஷம் கழிச்சு 15, 5 வருஷம் கழிச்சு 20. ஜஸ்ட் அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சம் ஆஃப் த பர்சன்டேஜஸ் ஆஃப் ராமானுஜன் கிட்ட எவ்வளவு? 35 15 ஆயிரம். ஓகே, அடுத்து ஒரு முஸ்லீம் பார்த்துக்கலாம். அடுத்து என்னது? நம்பி 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்பியும் பெண்ணியும். நம்பிக்கு வயசு வந்து 9, பெண்ணிக்கு 10. இது என்ன சொல்றாங்க? 4 இயர்ஸ் சேல்ஸ் ப்ளஸ் 4 போட்டிங்க அப்படின்னா 12 13. டிஃபரன்ஸ் ஒன்று போல ஆகணுமா? இதோட வேறுபாடு 1. இது பிரச்சனையே இல்லை. இதையும் +3 தான் கொடுத்து இங்கேயும் +3 தான். இப்போ 3 தான் இது ஆட் பண்ணி 12. ஒரு பார்ட் எவ்வளவு? 40. ஓகே, 9 பார்ட் இருந்ததுன்னா 36 வயசு. இது பெண்ணிக்கு ஒரு 10 பார்ட் இருந்தால் 40 வயசு. அதாவது என்னது? பாஸ்ட். 12 இருந்தது அப்படின்னா 48. 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 52. இது என்னது? ஃபியூச்சர் 4 இயர்ஸ் ஆஃப்டர். இப்போ பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரும். ப்ரெசென்ட்லேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு? இல்லைன்னா ஃபியூச்சர்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரும் 4 வருஷம் கழிச்சு. இப்போ நடுவில் 44 வயசு இருக்கும். இவனுக்கு 4 வயசு கழிஞ்சு 48 வயசு. 40லேருந்து 8 வருஷம் கழிச்சு 48 மாறுறான். அதுக்கடுத்து 4 வருஷம் கழிச்சு 52. 36லேருந்து 8 வருஷம் கழிச்சு 44 வயசாக மாறுறான். அதுலேருந்து 4 வருஷம் கழிச்சு 48 மாறுறான். ஓகே, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப ஓகே. ஏஜஸ்ல முக்கால்வாசி ப்ராப்ளம் கவர் பண்ணியாச்சு. இன்னொரு நல்ல வீடியோ சொல்லிட்டேன். கீழே கமெண்ட் ரெடி